இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் 1 சாமுவேல் 9:7. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இருக்கிறதுலே பென்யமீன் கோத்திரம் தான் ரொம்ப ரொம்ப சின்னது. சவுலோட குடும்பம் ரொம்ப எல்லா குடும்பத்தை விட கஷ்டப்படுற குடும்பம். சவுலோட கழுதை தொலைஞ்சு போயிருச்சுன்னு தேடும்போது யாராவது தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்டால் தெரியும்னு வேலைக்காரன் சொல்கிறான். அதுக்கு சவுல் தீர்க்கதரிசின்னு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன், என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதன்படி சாமுவேலை பார்க்க போகிறாங்க. தேவன் சாமுவேல் கிட்ட முன்கூட்டியே சவுலை என் ஜனத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருப்பார். அதன்படி சவுலும் ராஜாவாக ஆகிறான். இந்த கதையில் சவுலோட வாழ்க்கை எவ்வளோ ஏழ்மையில இருந்துச்சுன்னு பார்க்க முடியுது. தன் வேலைக்காரன்கிட்ட காணிக்கை வாங்கி தான் தீர்க்கதரிசியை பார்க்குற நிலைமை. அதுவும் எல்லா குடும்பத்தை பார்க்கிலும் இவங்களோட குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இப்போ நம்ம எல்லாருமே சில சமயம் என்ன நினைப்போம், பிறக்கும் போதே வசதியான வீட்டில் பிறந்திருந்தோம்னா இவ்வளோ கஷ்டப்பட மாட்டோமே அப்படின்னு நினைப்போம். வசதியானவங்கள பார்த்து என்னென்னு சொல்லுவோம், அவங்களுக்கு என்னப்பா எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் உயர்த்தின எல்லா மனுஷரும் பார்த்தோம்னா கஷ்டத்தோடு, அங்கீகாரம் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் ஏழ்மையில வாழ்ந்த மனுஷர்கள் தான். இப்போ நம்ம ஏழ்மையில இருந்தாலும் தேவன் நம்மளை உயர்த்தணும்னு நினச்சிட்டா யாருனாலையும் அதை தடுக்கவே முடியாது. நிச்சயமாக உயர்த்துவார். ஆனால் அதுக்கு நம்ம எப்படிப்பட்ட கஷ்டத்துலேயும் தேவனை விட்டு விலகி போகாமல் இருக்கணும். ஆமேன்.